இப்போ நம்ம வந்து Nernst equation அதோட significance as well as derivation பார்ப்போம். Nernst equation gives the dependence or relation of electrode potential, single electrode potential on nature of the metal, concentration of the electrolyte and temperature of the electrolyte. இப்போ ஒரு cell potential எடுத்துட்டோம்னாலே cell potential equal to E cathode minus E anode. இல்லாட்டினா cathode ரெண்டாவதா எழுதுறோம், அதனால அதுக்கு பேர் ரைட் சைடு எலக்ட்ரோட். E ரைட் சைடு எலக்ட்ரோட் மைனஸ் anode முதல்ல எழுதுறோம், அதனால லெஃப்ட் சைடு எலக்ட்ரோட். E cathode minus E anode வச்சுக்கலாம், அல்லது E ரைட் சைடு எலக்ட்ரோட் அண்ட் லெஃப்ட் சைடு எலக்ட்ரோட். இப்போ ஒரு செல்லுனால ரெண்டு எலக்ட்ரோட் வேணும், ஆனா நம்ம ஒரு எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரெண்டாவது எலக்ட்ரோட ஹைட்ரஜன் எலக்ட்ரோடா வச்சுக்கணும். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் அளவு 0. இப்ப ஹைட்ரஜனை வந்து முதல்ல கேத்தோட வச்சோம்னா என்ன, ஆனோட வச்சோம்னா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா ஹைட்ரஜனோட பொட்டன்ஷியல் 0ங்கிறனால அது கேத்தோடாவும் பிஹேவ் பண்ணும், ஆனோடாவும் பிஹேவ் பண்ணும். இப்ப ஹைட்ரஜனோட பொட்டன்ஷியலை வந்து ஹைட்ரஜனை வந்து கேத்தோட வச்சோம்னா கேத்தோடுக்கு பதிலா 0 மைனஸ் E anode. அப்ப E anode equal to minus E cell. So anode potential நெகட்டிவ்ல வந்திருக்கு. இப்ப அடுத்தது இதே ஈக்குவேஷன்ல கேத் ரைட் இப்ப முதல்ல வந்து கேத்தோட ஹைட்ரஜன் எலக்ட்ரோட வச்சோம், இப்ப ஆனோட ஹைட்ரஜன் எலக்ட்ரோட வைப்போம். ஆனோட ஹைட்ரஜன் எலக்ட்ரோட வச்சோம்னா கேத்தோட நமக்கு தெரியாது, அப்படியே எழுதிட்டு ஆனோடுக்கு பதிலா ஹைட்ரஜனோட பொட்டன்ஷியல் சம் பண்ணா EC minus 0 EC. So EC equal to E cell. ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கனால இது கேத்தோட். சோ ஆனோட்ஸ் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், கேத்தோடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த மைனஸ் பிளஸ்ங்கிறது அப்சர்வ்ட் செல் பொட்டன்ஷியல். சோ அப்சர்வ்ட் பொட்டன்ஷியல் ஓட மைனஸ் அப்சர்வ்ட் செல் பொட்டன்ஷியல் வந்து மைனஸ் இருந்ததுன்னா எலக்ட்ரோட் இஸ் ஆனோட், அப்சர்வ்ட் செல் பொட்டன்ஷியல் பிளஸ் இருந்ததுன்னா எலக்ட்ரோட் இஸ் கேத்தோட் அப்படிங்கறத பார்த்துருக்கோம். சோ இப்போ வந்து now we will see the dependence of electrode, how to derive. இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மறந்துடக்கூடாது, galvanic cellனா interconversion between electrical and chemical energy. Chemical energy is given by the thermodynamics formula delta G. thermodynamicsல ஏற்கனவே பார்த்திருக்கோம், delta Gங்கிறது gives free energy change அப்படின்னு பார்த்திருக்கோம். chemical energy, electrical energy is nothing but charge into potential difference. சார்ஜ்ங்கிறது NF, potential differenceங்கிறது E. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், the cell does some work in generating the potential. So W equal to minus delta G அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அல்ல W equal to delta G. Change in free energy is written as work அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். So work is done on the system by the system, அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸ். இப்போ delta Gங்கிறது chemical energy component, NFங்கிறது electrical energy component. இதை வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ டெல்டா ஜி, இப்போ இதுதான் மெத்தட். டெல்டா ஜி எப்போதுமே நமக்கு நெகட்டிவா இருக்கும்னு நமக்கு தெரியும். டெல்டா ஜி நெகட்டிவா இருந்தாதான் ரியாக்ஷன் வந்து feasible. feasible சொன்னா ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் போட்டா N is always positive, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர்ட். அதனால வரக்கூடிய சார்ஜ் வேணா நெகட்டிவாவோ பாசிட்டிவா இருக்கலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர்ட் பாசிட்டிவா இருக்கும், இல்லாட்டினா 0. N is always positive. F வந்து Faradays of electricity, அது வந்து 96,500 coulombs Faradays laws of electrolysis ஏற்கனவே பார்த்திருக்கோம். F is also positive. அப்ப N-ம் பாசிட்டிவ், F-ம் பாசிட்டிவ். அப்ப E வந்து பாசிட்டிவா இருந்தா தான் டெல்டா G நெகட்டிவா இருக்கும். சோ இதுல என்ன நமக்கு தெரியுது, டெல்டா G நெகட்டிவா இருந்தா தான் feasible. அப்ப டெல்டா G is negative only when N is potential difference is positive. அதனாலதான் potential difference பாசிட்டிவா இருந்தா தான் electrode reaction is spontaneous. இல்லாட்டினா if the potential difference is negative, opposite reaction is spontaneous அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கோம். இது வந்து இப்ப this is the relation between the chemical energy and electrical energy. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா பொட்டன்ஷியல், இதை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு ஒண்ணு பார்த்தோம், இப்ப ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா அதே சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தான். எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலார், டெம்பரேச்சர் வந்து 298 கெல்வினா இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன்ல சோ
a system is said to possess single electrode potential at 1 molar and at 298 Kelvin. The potential is called standard electrode potential. Standard electrode potential எப்போதுமே standardனாலே superscript not போட்டுருவோம். Standard electrode potential na E naught. Standard free energy change na delta G naught. So இப்ப delta G cube delta G naught க்கும் உள்ள values சொல்றோம். So delta G equal to delta G naught minus delta G naught minus RT natural log of J அப்படின்னு போடுவோம். So J is called reaction quotient. J is called reaction quotient. Delta G ங்கிறது free energy change. Delta G naught ங்கிறது free energy change under standard condition. R is the gas constant. T is the Kelvin temperature. J is called reaction quotient. Reaction quotient is product of the activity of products by that of reactants. இதை நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றுக்கும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து chemical energy to electrical energy conversionல இந்த ரியாக்ஷன் பார்த்தோம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இது வந்து டெல்டா ஜிங்கிறது gives free energy change for a reaction. டெல்டா ஜி நாட்ங்கிறது gives free energy change under standard condition. Standard condition என்ன? Temperature is 25 degree or 298 Kelvin. RT ல R வந்து gas constant joules ல, T வந்து Kelvin temperature. J is called reaction quotient. அந்த reaction quotient ஒரு reaction assume பண்ணி நம்ம பார்ப்போம். Let us இப்போ வந்து நம்ம பார்க்க போறது thermodynamics of a reversible cell. Thermodynamics of a reversible cell. அதுல வந்து reversible cellனாலே equation reversible reaction இருக்கும். Let us consider equation reversible cell if A plus B giving C plus D. இந்த equationக்கு reaction quotient அது equilibrium constant உள்ள அதே terms தான், ஆனா constant கிடையாது. Product of the concentrations of the at any instant. Equilibrium constant after the establishment of equilibrium. இது வந்து இப்ப before the establishment இருக்கலாம், at the establishment இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். Other than the after the establishment of equilibrium, even including the establishment of equilibrium இருக்கலாம். So இதுக்கு பேரு reaction quotient அப்படின்னு பேரு. இப்ப இந்த மூணு ஈக்குவேஷனையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். இப்ப வந்து டெல்டா ஜிக்கு பதிலா மைனஸ் NFE அப்படின்னு போடுவோம். ஏன்னா டெல்டா ஜிக்கு பதிலா மைனஸ் NF. அதே மாதிரி delta G naught equal to minus N of E naught. N value, F value will not depend on the temperature or concentration, or they are constant. And a potential depends upon the concentration, temperature. அதனால வேற வேல்யூ கொடுக்கும். அதே மாதிரி free energy depends upon the temperature. Temperature மாத்தினா free energy மாறி போகும். அதனாலதான் ஸ்டாண்டர்ட் free energyனே ஒன்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன்ல இதை வந்து equation 1 அப்படின்னு வச்சோம். ஈக்குவேஷன்ல டெல்டா ஜிக்கு பதிலா மைனஸ் NFE அப்படின்னு செப்பரேட் பண்ணுவோம். டெல்டா ஜிக்கு பதிலா மைனஸ் ஆஃப் மைனஸ் NFE. அப்ப NFE ஆயிடும். NFE ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் NFE நாட்னு போடுவோம். அப்ப NFE நாட் மைனஸ் RT நேச்சுரல் ஆஃப் ஜேக்கு பதிலா இதை போடணும். Concentration of the products, that is C and D, their multiplication product divided by product of the concentrations of the reactants, that is A into B. இப்போ இதுதான் ஒரு ஃபார்ம். அதாவது this here you have to be careful. NFE equal to NFE naught minus RT natural log C into D concentration divided by concentration of A into concentration of B. இதுல ஒவ்வொரு டேர்மையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Nங்கிறது number of electrons transferred. Number of electrons transferred na it speaks of the nature of the metal. இப்ப சோடியம் எடுத்தோம்னா ஒரு எலக்ட்ரான் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். கால்சியம் எடுத்தோம்னா 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அலுமினியம் எடுத்தோம்னா 3 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். Number of electrons transferred பேரு charge transfer number. It varies from metal to metal அல்லது element to element. அதனால இது N is the speaks about the nature of it. F is the Faraday's of electricity. Faraday's ங்கிறது charge of the element. E is the potential difference. Potential difference at any other temperature and concentration. Potential E naught ங்கிறது
potential difference at a concentration of 1 molar electrolyte and at a temperature of 298 Kelvin. எப்போதுமே E0 க்கு இந்த கண்டிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. E0 னா electrolyte concentration is 1 molar and temperature is 298 Kelvin. 1 molar concentration and 298 Kelvin temperature. இதுல பார்க்கக்கூடிய பொட்டன்ஷியல் தான் டிஃபரன்ஸ் தான் E0ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். இங்க வந்து R ஓட யூனிட் ஜூல்ஸ்ல தான் போணும். எல்லா எனர்ஜி டேர்ம்ஸ் பூரா எனர்ஜியோட யூனிட் ஜூல்ஸ். Rங்கிறது 8.314 ஜூல்ஸ்ல. கேபிட்டல் Tங்கிறது கெல்வின் டெம்பரேச்சர். அதாவது சென்டிகிரேட் ஆகுதுன்னா 273 ஆட் பண்ணி கெல்வின். நேச்சுரல் லாக். நேச்சுரல் லாக் தான் log to the base E. Concentration of C, concentration of D divided by concentration of A into concentration of B. இப்போ ஒரு சிமெட்ரினால ஃபுல் ஈக்குவேஷனை NF நால டிவைட் பண்ணுவோம். இங்க ஒரு NF டேர்ம் இருக்கு, இங்க ஒரு NF டேர்ம் இருக்கு. அது கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகும். ஃபுல் ஈக்குவேஷனை NF நால டிவைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? E ன்னு வந்துரும். E equal to இங்க NF டிவைட் ஆச்சுன்னா E0 வந்துரும். E0 மைனஸ் இங்க டிவைட் பண்ணணும் RT by NF. நேச்சுரல் லாக் உண்டு. நேச்சுரல் லாக் concentration of C into concentration of B divided by concentration of A into concentration of B. இதுக்கு பேர் தான் Nernst equation அப்படின்னு பேர். இப்ப Eங்கிறது potential at any other temperature and concentration. E0ங்கிறது standard electrode. ரெண்டுமே electrode potential தான். Eங்கிறது single electrode potential. E0ங்கிறது standard electrode potential for the same system when the temperature is 298 Kelvin and concentration of the electrolyte is other than, that is concentration of the electrolyte is 1 molar. இப்ப இங்க concentrations are other than 1 molar இருக்கலாம் for any other reaction. இது வந்து cell reaction, full cell reactionக்கு cell potential இதுதான். இதுதான் one form of Nernst equation. இப்ப Nernst equationல different forms ஒவ்வொன்னா assume பண்ணி பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல் லாக்னா log to the base E ன்னு போட்டுருவோம். அத log to the base 10 ஆ மாத்திக்குவோம். அப்புறம் இந்த R வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். R னா என்ன பார்த்தோம்? R is called gas constant. R equal to 8.314 joule per Kelvin per mole அப்படின்னு thermodynamics equilibrium இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன்ல போட்டுருக்கோம். Fங்கிறது Faraday's laws of electrolysisல நம்ம F is equal to 96,500 coulombs அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ Tங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னு நம்மளே பார்த்துட்டோம். Tங்கிறது இங்கே ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னா இங்கே ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் தான் இருந்தாலும் அப்ப எல்லாமே பொட்டன்ஷியல் தான். ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் Tங்கிறது 298 கெல்வின். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இந்த மூணையும் செலக்ட் பண்ணும். Rக்கு பதிலா 8.314 ஜூல், Fக்கு பதிலா 96,500 கூலும், Fக்கு பதிலா 96,500 கூலும், கேபிட்டல் Tக்கு பதிலா 298 கெல்வின் போட்டோம்னா ரியாக்ஷன் இஸ் ரெடியூஸ்டு டு கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். E equal to E0 minus 0.05 by N. N வந்து varies from metal to metal or element to metal. N வேல்யூ நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட முடியாது. இப்ப நேச்சுரல் லாக காமன் லாகா மாத்திரம். நேச்சுரல் லாக்ங்கிறது டு த பேஸ் E, காமன் லாக்ங்கிறது லாக் டு த பேஸ் 10. இது ரெண்டுக்கும் ஃபேக்டர் வந்து 2.303. அதையும் இங்க போட்டுரும். ஸோ நேச்சுரல் லாக காமன் லாக மாத்துறதுக்கு உள்ள மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா it will become log. இதெல்லாம் வந்துடும் அப்படியே. concentration of C into concentration of D divided by concentration of A into concentration of B. So these are three important forms of Nernst equation. First form of Nernst equation and second form of Nernst equation. அடுத்தது இண்டிவிஜுவல் ரியாக்ஷனுக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு எலக்ட்ரோட தேர்ட் ஃபார்ம்ல பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் Nernst equation. இதுல வந்து Nernst equation gives information. Nங்கிறது நேச்சர் ஆஃப் மெட்டல், Cங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி எலக்ட்ரோலைட், Tங்கிறது டெம்பரேச்சர். மூணுமே இதுல வந்துருக்கு. N நேச்சர் ஆஃப் தி மெட்டல். என்னென்ன ஃபேக்டர் நம்ம சொன்னோமோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க வந்துருக்கு. Nங்கிறது நேச்சர் ஆஃப் தி மெட்டல், Tங்கிறது டெம்பரேச்சர், Cங்கிறது கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுதான் அல்டிமேட் Nernst equation. It gives இப்ப Nernst equation வச்சு பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சலாம். ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் தெரிஞ்சதுன்னா. ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல்ங்கிறது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஏற்கனவே நம்ம வந்து இது பார்த்திருக்கோம் டேபுலேஷன்ல ஃப்ளோரின் ஒவ்வொன்று எலக்ட்ரோட். ஸோ ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் எப்போதுமே ரிடக்ஷனாக தான் சொல்லுவோம், ரிடக்ஷனை வச்சு தான் சொல்லுவோம்.
ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் நெகட்டிவா இருந்ததுன்னா ஆக்சிடேஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். இல்லாட்டினா ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ப்ராசஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ் இஃப் இட்ஸ் பொட்டன்ஷியல் இஸ் பாசிட்டிவ். இஃப் த பொட்டன்ஷியல் இஸ் பாசிட்டிவ் டெல்டா ஜி வில் பி நெகட்டிவ். இப்போ வந்து ரிவர்சிபிளுக்கு கொஸ்டின் வரும். ரிவர்சிபிள்னா பாசிட்டிவா இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவ் ஆயிடும், அப்புறம் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்காது. ஃபார் ரிவர்சிபிள் சிஸ்டம்ஸ் டெல்டா ஜி ஈக்குவல் டு 0. டெல்டா ஜி ஈக்குவல் டு 0 போட்டோம். நம்ம ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம்? டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என் ஆஃப் இன்னு பார்த்தோம். டெல்டா ஜி ஈக்குவல் 0 போட்டோம்னா n cannot be 0, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர்ட் வேணும், இருந்தாதான் பொட்டன்ஷியல் நடக்கும். f cannot be 0, அப்ப E only 0. பொட்டன்ஷியல் 0வா இருந்தா தான் ரியாக்ஷன் ரிவர்சிபிள். அதுக்கும் நம்ம ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பார்த்துருக்கோம். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு பொட்டன்ஷியல் 0 அப்படின்னு வச்சுக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? H பிளஸ் பிளஸ் எலக்ட்ரானும் நடக்கும், அல்லது ஹைட்ரஜன் கிவிங் H பிளஸ் பிளஸ் எலக்ட்ரானும் ரியாக்ஷன் நடக்கும். இப்ப ஃபுல்லா 2H பிளஸ் பிளஸ் 2 எலக்ட்ரான் கிவிங் H2O நடக்கும், H2 கிவிங் 2H பிளஸ் பிளஸ் 2 எலக்ட்ரானும் நடக்கும். So reaction hydrogen electrode is called reversible electrode or reference electrode. hydrogen electrode ஒரு எலக்ட்ரோடோட கப்பல் பண்ணி நம்ம பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணோம்னா அதோட கேல்வனோமீட்டர்லயோ அல்லது வோல்ட் மீட்டர்லயோ கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து அந்தந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நமக்கு கிடைச்சிடும். கடைசியா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுனா என்ன, ஒவ்வொரு எலக்ட்ரோட் சிஸ்டம் எப்படி இருக்கும், அதோட செட்டப்போட நம்ம Nernst equation பார்ப்போம். Now we will see numerical sums. Before we will see numerical sum, what are the components of a hydrogen electrode? What are the components of any other electrode system? ஏன் சொன்னா any other electrode system will take values plus or minus. ஆனா hydrogen electrode takes the value 0. நம்ம அத ரெஃபரன்ஸ் ஆச்சு. hydrogen electrode னா என்ன அர்த்தம்னா சொல்யூஷன் வந்து HCl hydrochloric acid 1 molar வச்சுக்கோ. இதுல பிளாட்டினம் ராட இம்மர்ஸ் பண்ணிடும். பிளாட்டினம் ராடை இன்வெஸ்ட் பண்ண பிளாட்டினம் எலக்ட்ரோடு கிடையாது, பிளாட்டினம் ராடு. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம ஏற்கனவே ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு ஆக்சிஜன் எலக்ட்ரோடு எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுல வர பிளாட்டினம்னு சொன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோடான்றது. எலக்ட்ரோடுன்னு எப்ப வரும்னா ரியாக்ஷன் நடந்தா தான் எலக்ட்ரோட் ரியாக்ஷன் இருந்தா தான் எலக்ட்ரோடு. இங்க பிளாட்டினத்தை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. அதனால பிளாட்டினம் ராட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்டினம் ராட் இஸ் immersed in 1 molar hydrochloric acid. To this we are bubbling 1 atmospheric pressure concentration hydrogen இப்ப போடும். அதே மாதிரி இதுல any other electrode, இப்ப zinc electrode வேணும்னா zinc electrode நெகட்டிவ், அப்ப zinc rod immersed in zinc sulfate solution. இப்படி வச்சு இப்ப Nernst equationல concentration terms நம்ம பார்த்தோம். concentration terms இப்ப என்ன அர்த்தம்? E equal to E0 minus RT by N of natural log. ஏன் கான்சன்ட்ரேஷன் டேர்மே போட்டுட்டு வரணும் அப்படின்னு டவுட் வரும். அதை எப்படி போடுவாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் சி இன்டு ஆக்டிவிட்டி ஆஃப் டி டிவைடட் பை ஆக்டிவிட்டி ஆஃப் ஏ இன்டு ஆக்டிவிட்டி ஆஃப் பின்னு போடுவாங்க. ஆக்டிவிட்டின்னா என்னன்னா ஹவு இட் ரியாக்ட்ஸ், அதுதான். ஆக்டிவிட்டி ஆஃப் எ சாலிட் இஸ் டேக்கன் அஸ் யூனிட். நமக்கு அது பியாண்ட் த ஸ்கோப், இதனால நமக்கு என்னென்ன வருதுங்கிறத போடணும். ஆக்டிவிட்டி ஆஃப் எ சொல்யூஷன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்குவோம். ஆக்டிவிட்டி ஆஃப் எ சாலிட்னா 1 எடுத்துக்குவோம். ஆக்டிவ் 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவிட்டி ஆஃப் எ சாலிட் இஸ் டேக்கன் அஸ் யூனிட்டி. ஆக்டிவிட்டி ஆஃப் சொல்யூஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன். ஆக்டிவிட்டி ஆஃப் எ கேஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர், பார்ஷியல் பிரஷர். சோ இது 3 எடுத்துக்க போறோம். ஏன்னா இப்ப ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல பிளாட்டினம் சாலிட், HCl லிக்விட், ஹைட்ரஜன் கேஸ். ஜிங்க் எலக்ட்ரோட்ல ஜிங்க் சாலிட், ஜிங்க் சல்பேட் லிக்விட். சோ சாலிட் லிக்விடாவது அட்லீஸ்ட் வரும். சாலிட் வந்துன்னா அதோட ஆக்டிவிட்டியா 1ன்னு எடுத்துக்குவோம். சொல்யூஷன் வந்துன்னா கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்குவோம். கேஸ் வந்துன்னா பிரஷர் எடுத்துக்குவோம். அதனாலதான் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாட்டினம் ராட் immersed in a 1 molar hydrochloric acid into which 1 atmospheric hydrogen gas is bubbled. இதோட பொட்டன்ஷியல் வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். Zinc rod immersed in certain concentration of zinc sulfate. இது ரெண்டு வழியாவும் நம்ம சால்ட் பிரிட்ஜ் கனெக்ட் பண்றோம். சால்ட் பிரிட்ஜை கனெக்ட் பண்ணி நடுவுல வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணோம். சால்ட் பிரிட்ஜ்னா என்ன? டு ப்ரொவைட் டிரான்ஸ்போர்ட் பிட்வீன் இது ரெண்டுக்கு வழியாவும் அயானிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். அதனால சால்ட் பிரிட்ஜ். So salt bridge is one which provides
ionic transport between two electrode systems. இதுக்கு நடுவுல நம்ம எலக்ட்ரோட இது பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிடும். இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோடையும் இந்த ஜிங்க் எலக்ட்ரோடையும் கனெக்ட் பண்ணோம்னா நம்ம பொட்டன்ஷியல் நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ ஹைட்ரஜன் கடைசியா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ரியாக்ஷன் எழுதுவோம். ஜிங்க் எலக்ட்ரோடோட ரியாக்ஷன் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ரியாக்ஷன் ஹைட்ரஜன் கேஸ் பபிள் ஆகுது. அதனால ஹைட்ரஜன் இஸ் கன்வெர்டட் டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வச்சிருக்கோம். அது எப்படி பிரியும்? H plus ஆகும், Cl minus 2H plus 2 electron. So இந்த ரியாக்ஷன் நடக்கும். வேற இப்ப ஜிங்க்கு பதிலா காப்பரோட கம்பேர் பண்ணா வேற ரியாக்ஷன் நடக்கும். ஜிங்க்ல நடக்கும்போது ஒரு ரியாக்ஷன் நடந்ததுன்னா காப்பர் நடக்கும்போது வேற ரியாக்ஷன். இப்ப ஜிங்கோட கப்பல் பண்ணிருக்கோம். ஜிங்க் undergoes oxidation. அப்ப ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ரிடக்ஷன் தான் நடக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இத ஜிங்கோட கப்பல் பண்ணோம்னா இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ரிடக்ஷன் ஆஃப் புரோட்டான்ஸ் டு ஃபார்ம் ஹைட்ரஜன். இதையே காப்பரோட கப்பல் பண்ணோம்னா காப்பர் இஸ் a cathode. காப்பர்ல தான் ரிடக்ஷன் நடக்கும். அப்போ ஹைட்ரஜன்ல ஆக்சிடேஷன் நடக்கும். அதாவது ஹைட்ரஜன் இஸ் கன்வெர்டட். சோ அது எதோட கப்பல் பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது எலக்ட்ரோட மாறிக்கும். ஆனோடோட கப்பல் பண்ணா இது கேத்தோட மாறிடும். கேத்தோடோட கப்பல் பண்ணா இது ஆனோட மாறிடும். சோ ஆனோடுக்கு பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்னா கேத்தோடுக்கு பொட்டன்ஷியல் நெகட்டிவ். அப்படி மாறிண்டே வரதுனால ஜீரோன்னு வச்சுட்டோம்னா பிளஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ ரெண்டுமே ஒண்ணுதான். அதனாலதான் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இஸ் ஆர்பிட்ரலி ஃபிக்ஸ்ட் as 0. இப்ப ஜிங்க்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஜிங்கோட பொட்டன்ஷியல் வந்து ஆக்சுவலா நெகட்டிவ். நெகட்டிவ்ல என்ன அர்த்தம்? ரிடக்ஷன் ரியாக்ஷனோட பொட்டன்ஷியல் நெகட்டிவ். ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஜிங்க்கு இப்படிதான் இருக்கும். ஜிங்க் 2 பிளஸ் 2 எலக்ட்ரான் கெயின். இதோட பொட்டன்ஷியல் நெகட்டிவ். ஆனா பொட்டன்ஷியல் நெகட்டிவா இருந்ததுன்னா அதாவது E நாட் இஸ் நெகட்டிவ் அல்லது E இஸ் நெகட்டிவ் அப்படின்னு அந்த ரியாக்ஷன் நடக்காதுன்னு பார்த்திருக்கோம். E நாட் எதுக்கு பாசிட்டிவ்? ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு நெகட்டிவ்னா பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு பொட்டன்ஷியல் பாசிட்டிவ். அப்ப ஜிங்க் கிவிங் ஜிங்க் 2 பிளஸ் 2 எலக்ட்ரான். அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்னால ஜிங்க் ஸ்பான்டேனியஸா நடக்கும். ஒரு ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் ஸ்பான்டேனியஸா நடக்குதா ரிடக்ஷன் ஸ்பான்டேனியஸா நடக்குதா அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இதுல ஆக்டிவிட்டி டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ் போட்டோம்னா சொல்யூஷன் வந்துன்னா கான்சன்ட்ரேஷன் எழுதிக்கணும். சாலிடா இருந்ததுன்னா மெட்டல் 1ன்னு எழுதிக்கணும். கேஸா இருந்ததுன்னா pressure of the gas. இந்த மூணு பாயிண்ட்டை நோட் பண்ணி we can do. What is the significance of Nernst equation? Nernst equation equilibrium constant derive பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி equilibrium constant of a reversible reaction can be determined. 1. அடுத்தது ஏற்கனவே சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பார்த்தோம். predicting the spontaneity of the reaction. ஒரு ஆக்சிடேஷன் ஸ்பான்டேனியஸா ரிடக்ஷன் ஸ்பான்டேனியஸா. ரெண்டாவது predicting the displacement characteristics. Zinc will displace copper, copper will displace zinc. இந்த மூணு important properties நம்ம கண்டுபிடிக்கலாம். So இப்போ electrochemistry 2ல வந்து potential aspects of electrical to chemical energy conversion பார்த்தோம். அதுல வந்து ரெண்டு டேர்ம் பார்த்தோம். ஒரு இதுக்கு பேரு சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு ஒன்னு பார்த்தோம். இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல்னு பார்த்தோம். பொட்டன்ஷியல்னாலும் இஎம்எஃப்னாலும் ஒண்ணுதான். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட் வோல்ட். இஎம்எஃப்னா பிசிக்ஸ்ல வந்து நம்ம படிச்சுக்கோம் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். அதோட அப்ரிவேஷன் தான் இஎம்எஃப். அதுவும் வோல்ட் தான். சோ இப்ப சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னாலும் இஎம்எஃப் ஆஃப் ஹாஃப் செல்னாலும் ஒண்ணுதான். ஒரு செல் இஸ் மேட் அப் ஆஃப் 2 எலக்ட்ரோட்ஸ்னு பார்த்திருக்கோம். அதனால சிங்கிள் எலக்ட்ரோடுக்கு பேரு ஹாஃப் செல்னு பேரு. சோ சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கு இன்னொரு நேம் ஹாஃப் செல் இஎம்எஃப் அல்லது EMF of half cell அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். So EMF is as per the Nernst equation. நம்ம வந்து we are condensing what we have studied in the electrochemistry 2. So potential of the single electrode system can be determined from Nernst equation பார்த்திருக்கோம். So Nernst equation பிரகாரம் electrolyte concentration மாறினா potential மாறும். அதாவது EMF மாறும். Temperature of the electrolyte மாறினா EMF மாறும் அல்லது potential மாறும். நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரோட். சில எலக்ட்ரோடு வந்து 1 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். சில எலக்ட்ரோடு வந்து 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். சில எலக்ட்ரோடு வந்து 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் எடுத்தா சோடியம் will lose only 1 electron. Magnesium will lose 2 electrons. Aluminum will lose 3 electrons. அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். So the nature of the metal, temperature of the electrolyte and concentration of the electrolyte பொறுத்து மாறுறதுனால இதுல டெம்பரேச்சரையும் கான்சன்ட்ரேஷனையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல்
இல்லாட்டினா ஸ்டாண்டர்ட் EMF அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் EMFனா EMF of this half cell or cell when the electrolyte concentration is 1 molar and when the temperature is 298 Kelvin. So electrolyte வந்து liquid இருந்ததுன்னா அதோட concentration 1 molar இருக்கும். electrolyteல வந்து ஒரு காம்போனன்ட் வந்து கேஸா இருந்ததுன்னா அதோட பிரஷர் வந்து 1 atmospheric pressure ஆகும். இப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்னா ஹைட்ரஜனை பபிள் பண்ணுவோம். ஹைட்ரஜன் has to be bubbled at 1 atmospheric pressure. hydrochloric acid யூஸ் பண்றோம். hydrochloric acid ஓட electrolyte concentration 1 molar. temperature of the electrolyte should be 25 degree or 290. இந்த கண்டிஷன்ல இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் EMF. So standard EMF or standard potential of the cell or electrode system is the potential when the electrolyte concentration is unity and or gas pressure is 1 atmospheric pressure, that is to be, and temperature is 298 Kelvin. இப்ப EMF of a cell எப்படி determine பண்றோம்? Cell is made up of 2 electrodes னு பார்த்துட்டோம். எலக்ட்ரோட செல்லை ரெப்ரசென்ட் பண்ணும்போது முதல்ல ஆனோட எழுதி டபுள் வெர்டிகல் லைன் போட்டு அப்புறம் கேத்தோட எழுதுவோம். ஸோ ரைட் சைட்ல இருக்கிறது கேத்தோட, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஆனோடு. அதனால மெஷர்டு EMF ஈக்குவல் டு ரைட் சைடு எலக்ட்ரோடு EMF மைனஸ் லெஃப்ட் சைடு எலக்ட்ரோடு EMF. ரைட் சைட்ல என்ன இருக்கு? கேத்தோட். ஸோ இட் கேன் பி ரிட்டன் as E cathode minus left side என்ன இருக்கு? E anode. So E right minus E left. R stands for right, L stands for left. E right minus E left, or in general cell representation la right side electrode is always cathode, left side electrode is anode. So இப்ப நமக்கு வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து we have fixed it as arbitrarily 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் எலக்ட்ரோட எதோட கப்பல் பண்றோமோ it will accordingly behave as anode or cathode. இப்ப மறுபடியும் கன்சிடர் பண்ணுவோம். We will consider two cases lastly to revise. That is, hydrogen electrode is coupled with zinc electrode. Hydrogen electrode is coupled with zinc electrode. Hydrogen electrode is coupled with copper electrode. Daniel cell உள்ள ஒவ்வொன்னா பார்க்கிறோம். So ஒரு எலக்ட்ரோடு வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, இன்னொரு எலக்ட்ரோடு காப்பர் எலக்ட்ரோடு. இங்க வந்து ஒரு எலக்ட்ரோடு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, இன்னொரு எலக்ட்ரோடு ஜிங்க் எலக்ட்ரோடு. ஜிங்க் ஆனோடுங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணும்னா அதுக்கு பேர் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுன்னு பேரு. அது ஆனோடோட கப்பல் பண்ணிச்சுன்னா அது கேத்தோட மாறிக்கும், கேத்தோடோட கப்பல் பண்ணிச்சுன்னா அது ஆனோட மாறிக்கும். ஆனா ஒரே எலக்ட்ரோடு வந்து எப்போதுமே கேத்தோட, நம்ம தான் பொட்டன்ஷியல் கொடுத்து கேத்தோடவா ஆனோடவா மாத்தலாமே வழியா அதுவாவே மாறிக்காது. அதுவாவே மாறக்கூடிய ஒரே எலக்ட்ரோடு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. இப்ப ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் 0ன்னு போட்டோம். இப்ப இந்த முதல்ல ஹைட்ரஜன் ஜிங்க்கு எழுதுவோம். E cell equal to E right minus E left. E right என்னது? E zinc. E zinc minus E left என்னது? ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட பொட்டன்ஷியல் 0. So observed cell potential அப்படியே zinc electrode potential இங்க வந்துரும் இந்த கேஸ். ஆனா இங்க வந்து என்ன இருக்கும்? ஜிங்க் பொட்டன்ஷியல். அதே மாதிரி இங்கேயும் காப்பர் வந்து ரைட் சைடு எலக்ட்ரோன், ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் சைடு எலக்ட்ரோன். ஆனா இங்க வந்து we have not considered the magnitude. We have not considered we have considered only the magnitude. We have not considered the sign. சைனோட சேர்த்து பண்ணோம்னா கரெக்டா வரும். இப்ப கேத்தோட்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்ஸ், ஆனோட்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல்ஸ். Along with the sign, if it is represented, you can get the potential. அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் EMF. In short, பொட்டன்ஷியல்னாலும் EMFனாலும் ஒண்ணுதான். ஸ்டாண்டர்ட் EMF ன்னு சொன்னா EMF of the system, it is half cell or full cell, whatever be the case, when the electrolyte concentration is unity and when gas pressure is 1 atmospheric pressure and when the temperature is 298 Kelvin. இந்த மூணு கண்டிஷன் satisfy ஆனா அதுக்கு பேரு standard EMF. So EMF is determined from the equation E equal to E cell or E observed equal to E right minus E left. Right side electrode is always cathode. So it can be written as E cathode minus E anode. So hydrogen will behave as anode if coupled with more cathodic material. It will behave as cathode if it is coupled with more anodic material. வெறும் கப்ளிங்லேயே தான் நடக்கும். ஆனா ஜிங்க் நம்ம வந்து ஜிங்க் வந்து ஆனோடு தான், அதை கேத்தோட மாத்தணும்னா we have to supply electric energy. காப்பர் வந்து கேத்தோடு தான், அதை ஆனோட மாத்தணும்னா நம்ம we have to supply electric energy.
இங்க ஹைட்ரஜனுக்கு சப்ளை எலக்ட்ரிக் எனர்ஜியே தேவையில்லை, சும்மா கனெக்ட் பண்ணி விட்டாலே அது மாறிடும். அதனாலதான் அதுக்கு பேரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்னா இன்னொன்னு மெஷர் பண்றதுக்கு இதை ரெஃபரன்ஸ் ஆச்சு. ஹைட்ரஜனோட வேல்யூ பொட்டன்ஷியல் நம்ம அசைன் பண்ணிருக்கோம் 0. அப்ப 0ங்கிறது மேக்ஸ்ல ஐடென்டிட்டின்னு பார்த்துருக்கோம். 0வை ஆட் பண்ணாலும் வேல்யூ மாறாது, 0வை சப்ட்ராக்ட் பண்ணாலும் வேல்யூ மாறாது. The potential of the system will not change along with the sign if it is coupled with the hydrogen electrode. That is the significance of hydrogen electrode. Lastly, we will do some numerical sums on Nernst equation as well as potential concepts.